அனைவருக்கும் நமஸ்காரம். 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கும்? பொதுவாக நம்ம பேசணும்னா, ஒரு வீட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்கும், ஒரு நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்கும், நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்கும், வீட்டோட வளர்ச்சி எப்படி இருக்கும், அவரவர்களுடைய தொழில் மேன்மை எப்படி இருக்கும், அவரவர்களுடைய தொழில் தொய்வு எப்படி இருக்கும். ஆக 2026 நம் வாழ்வும் நம் வளமும் நாடும் வீடும் நலமாக இருக்குமா, நலம் தப்புமா, அல்லது நலம் தப்பியது மீண்டும் நல்ல நிலைமைக்கு திரும்புமா என்பதை 2026 கொண்டு நாம் 12 ராசிகளுக்கு நமது டிவியின் சேனல் நேரலையில் மக்களுக்காக காண்போம். குரு பயிற்சி. ஆம், நன்மைகள் ஏதும் நடந்து விடாதா, தீமைகள் வராமல் நம் வளர்ச்சி அடைந்து விடுமோ என்று இரண்டுங்கட்டா நிலைமையில் இருக்கும் துலா ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போமா? துலாம் ராசி நேயர்களுக்கு மாற்றங்கள் குருவால் வந்தே தீரும். 10ல் குரு. பதவி உயர்வும் சரி, பதவி மாற்றம் சரி, வீடு மாற்றம் சரி, உறவு மாற்றம் சரி, மாற்றத்திற்கு உண்டான ஒரே காலம் துலா ராசி நேயர்களுக்கு மட்டுமே. ஆம், தொழில் ரீதியாக, மரியாதை ரீதியாக, அல்லது மாமனார் என்ற அந்தஸ்தும் மாமியார் என்ற அந்தஸ்தும், புகழ் ரீதியாக, இதனால் வரை கல்யாணம் பண்ணி தாய்மை அல்லது திருமணம் செய்து கொண்டு தாய்மை அடையாத பெண்களுக்கு இப்பொழுது தாய்மை அடைவார்கள். தாய் என்ற அடையாளத்தை அடைவார்கள். நீங்கள் பாட்டி என்ற அங்கீகாரத்தை பெறுவீர்கள். ஆண்களாக இருந்தால் தாத்தா என்ற அங்கீகாரத்தை அடைவார்கள். ஆக துலாம் ராசிக்கு இதுவரை டெம்பரரியாக இருந்த நேயர்கள் அனைவருக்குமே பர்மனண்டான ஒரு உத்தியோகமும் பர்மனண்டான அடுத்த பதவிக்காக செல்லுகின்ற காலம், செல்லக்கூடிய நேரம் இந்த குரு பயிற்சி. எல்லோருடைய ஏக்கம் இருக்கும், கடன் தீராதா? துலா ராசிக்கு கடன் உண்டு. இயற்கையில் கடன், அது கர்ம கடன் பேரு. இப்பொழுது கடன் தீரும். 4 கடன் வைத்திருந்தேன், அப்பா இந்த குரு பயிற்சி நமக்கு 2 கடன்கள் தீர்ந்து விட்டது, முடிந்து விட்டது என்ற சந்தோஷத்தில் கடன் தீர்ந்தது என்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்வது யார் என்றால் துலாம் ராசி நேயர்கள். வாய்ப்பு இருந்தால் இவர்கள் வெளிநாடுகளுக்கு, வெளியூர்களுக்கு, வெளி மாநிலத்திற்கு சென்று ஓர் இரவு தங்கி இறைவனை வழிபட்டோ அல்லது குலதெய்வத்தை வழிபட்டோ 4 பேருக்கு அன்னதானங்கள் செய்து வந்தால் மலர்ச்சி கூடுதலாக மகிழ்ச்சியாக இருக்கும், கடன் நிவர்த்தியாக இருக்கும். கடனால் நிவர்த்தி அடைய போகூட ஒரே ராசி, ஒரே குரு பயிற்சி, அது துலா ராசிக்கு மட்டும். அதுபோல இதனால் வரை வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாதவர்கள் இப்பொழுது செல்லுங்கள், இப்பொழுது அப்ளிகேஷன் போடுங்க, இப்பொழுது கேளுங்க. வெளிநாடுகளில் இருந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்பொழுது கிடைக்கும். ஸோ துலாம் ராசி வீடு மாறுதலும், இடம் மாறுதலும், தொழில் மாறுதலும், கடனும் மாறுதலும். இப்போ 4 கடன் இருந்தால் கண்டிப்பாக 2 கடன் முடித்து விடுவீர்கள். 2 கடன் தான் இருக்கும். ஆக கடன் தீருகிறது இந்த 2026. இந்த குரு பயிற்சி துலா ராசிக்கு கடன் தீரும் குரு பயிற்சி. தைரியமாக இருங்க. அதே நேரத்தில் துலா ராசி இப்பொழுது உங்கள் நகைகளை பெரும்பாலும் பாருங்கள், துலா ராசி நேயர்கள் இப்போது நகையை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இருந்த நகையை விற்றுட்டு இன்னொரு நகையை எடுப்பாங்க, அல்லது விற்று வேறொரு கடன் அடைப்பாங்க. குறிப்பாக நல்லா புரிஞ்சுங்க, துலா ராசி வரப்போகிற காலங்களில் தங்கம் சரிய போகிறது. வாய்ப்பு இருப்பவர்கள் தங்கத்தை விற்று கடனை அடைத்துவிட்டு மன நிறைவாக இருங்கள். பிற்காலத்தில் நாம் குறைந்த தங்கம் குறைய போகிறது, குறைந்த அளவில் நாம் இழந்த செல்வத்தை வாங்கலாம். ஆனால் இப்பொழுது தலைக்கு மேலே செல்லக்கூடிய கடனால் நகைகளை விற்று கடனை அடைத்துவிட்டு மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், இருக்க வேண்டும். ஆக துலா ராசி நேயர்களுக்கு கடன் அடைபடுகிறது. நன்றி, வணக்கம்.